ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் கறி லீஃப் கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் வெங்காயம், பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூட 10 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி, 2 இன்ச்சுக்கு இருக்கிற மாதிரி ஒரு பெரிய தக்காளி, சின்ன தக்காளி இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு, எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், வெந்தய பவுடர். நான் வெந்தயம் ஏன் போடலைன்னா வெந்தயம் சேர்த்திக்கலாம், வெந்தய பவுடரும் சேர்த்திக்கலாம். கறி லீஃப், பூண்டு, வெந்தயம் கடிக்கும் போது கசக்கும் இல்லைங்களா குழந்தைங்களுக்கு, அதனால தான் நான் நல்லா லைட்டாக வறுத்துட்டு பவுடரை அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டிக்கிட்டேன். சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காய தக்காளி நல்லா வதங்கிருச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகி மசாலா வாசம் போனதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா கருவேப்பிலை, அந்த தொக்கு, அதை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் இருக்கிறதெல்லாம் போட்டுடலாம். போட்டுட்டு அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற தண்ணி ஊற்றி நல்லா அலசணும். அதில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு அதுலேயே தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதில் ஊற்றிடலாம். இது நல்லா கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் திரிஞ்சு வர மாதிரி இருக்கும். நல்ல ஸ்மெல்லு வரும். ஒரு கருவேப்பிலை ஸ்மெல்லு நல்லா கொதித்து வரும்போது சூப்பராக கருவேப்பிலை ஸ்மெல்லு வரும். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். 5 நிமிஷம் கழிச்சிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம இதில் புளி கரைசலை ஊற்றிடலாம். உங்களுக்கு புளிப்பு ஒருத்தருக்கு ஜாஸ்தி பிடிக்கும், ஒருத்தருக்கு கம்மியாக பிடிக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் புளி கரைசல் ஊற்றிக்கோங்க. புளிக்கரைசல் ஊற்றிட்டு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் தனியாக மேலே மிதக்கும் இந்த மாதிரி. அப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. பிறகு நல்லா திக்காக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கறிவேப்பிலை குழம்பு. இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சூடான சாதத்துக்கெலாம் சூப்பராகவே இருக்கும். இது கூட நீங்கள் அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். அதுதான் நம்மளோட சூப்பரான கறிவேப்பிலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். டாட்டா, பாய், see you, take care.